நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா, டிராமா காம்படிஷன்ல இருந்து மோன் ஆக்டிங்ல இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்லயும் பயங்கரமா. இல்ல உங்களுக்கு இப்படி ஒதுக்குறீங்க பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா இல்ல அதுதான் கேக்குறேன். நீங்க அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு? தெரியாது. ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா வந்துட்டாரு திவாகரன்ட்டு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு. அப்ப டாக்டர் சொல்லிச்சு 30 டேஸ்ல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 டேஸ் முடியுது. இவனுக்கு உலகின் எல்லா கலைகளும் தெரியும். சீரியஸ்லி. அப்ப எதிர் வீட்டு மணிமேகலை தெரியுமா உனக்கு? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. சார் யார் இவன் லூஸ் மாதிரி மொக்க ஜோக்கா காமெடி ஆடிட்டு இருக்கான்? வளர்ந்து கட்டிட்டோமா மொக்க காமெடி அடிச்சுன்னா இருக்கான். அவர் அப்படிதான். அவரை மன்னிச்சு விட்டுருங்க பாவம். வேற எதனா கேளுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகே. சிட்டிக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? போடா மொல்ல மாதிரி மூச்சாவுக்கு கசமாதான் தாமா நீ ஒத்துக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியணும் ஒத்துக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ப்ரொஃபசர் எனக்கு கூட தமிழ் தெரியும். பொறும்போக்கு அறிவு இருக்காடா பண்ணாட. ஏய் எனக்கும் தமிழ் தெரியும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். 25 425. இது யார் நம்பர்? இது மந்த வெளியில பீதாம்பரத்தோட நம்பர். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட மொபைல்ல அந்த நம்பரை பாய் ஃப்ரெண்ட் 2ன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. வசி இது சரியான்னு பார்க்க உங்களுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும். சார் போன சீசனுக்கு இந்த சீசனுக்கும் ஜட்ஜஸ் மேல எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்கு சார். ஆமா. என்னடா தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? ஒவ்வொரு ஜட்ஜஸ்க்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னமா பேர் வச்சிருக்காங்க? காஸ்டியூம் ஜட்ஜ்ன்றாங்க உங்கள. அப்படியே ஆவோஜி ஆவோஜி ஆவோஜி. ஆவோஜி சாப்பிட வாங்கோ வாங்கோ. டிஷ்ல ஒரு வெரைட்டியும் காட்ட மாட்டாரு, Dressல ஃபுல் வெரைட்டியா காட்டுறாரு. பைத்தியம் போச்ச பாட்டி நைட்டி போட்டா மாதிரி என்ன கருமமோ. நீயே ஹீரோயினா வந்துட்டு போ. அந்த இருக்காரு எங்க அப்பா, அவரை ஸ்டாச்சு ஜட்ஜ்னு பேர் வச்சிருக்கானுங்க. கண்ணாடி போட்டு தூங்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அடேங்க அப்பா, எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? எல்லா குழந்தைகளும் டிவில பார்த்து எனக்கு இந்த டெடி பேர் வேணும் மம்மி அவங்க அம்மாட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண சொல்றாங்க. பாவி என்ன இப்படி ஒதுக்குறீங்க? ஆனா அவராவது பரவாயில்ல சார், கடைசியா இருக்காரு. அவர் என்னமா சொல்றாங்க? ஹை பை ஜட்ஜ்ங்கறாங்க. அப்படியா? அப்பா ஷோ ஓபன் பண்ணும்போது ஹாய் சொல்றாரு, க்ளோஸ் பண்ணும்போது பாய் சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க நீ. எங்க அக்கா புதுசா வந்திருக்காங்க. அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க சொல்லு பாப்போம். அவங்கள பத்தி மட்டும் தான் சார் இந்த சீசன்ல டீசன்ட்டா சொல்றாங்க. ஆமா. கரெக்டா சொல்லுவாங்க, தெளிவா சொல்லுவாங்க, சூப்பரா சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆனா கடைசில இதெல்லாம் பிராங்க்னு சொல்றாங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. Thank you sir. ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. நீ எந்த மாதிரி ஷோலாம் பாப்ப? நைட் 11 மணிக்கு ஒரு டாக்டர் வருவார்ல. நேத்து தான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி பார்த்த? கரண்ட் போனாலும் டார்ச் லைட் அடிச்சு பாப்பேன். நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. எனக்கு என்ன சொன்னாங்க அந்த ஷோல? சொல்ல விடும் கொள்ளு ரசம் அப்படின்னு. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. பட்டை அதிமதுரம். ஓ என்ன என்ன எழவி அது? ஆஹா ஆஹா. ஏய் யோகி, சேச்சி வேஷம் சூப்பரா இருக்குடா உனக்கு. வெள்ளம் எப்ப வரும்? வெள்ளம் டிசம்பர் மாசம் வரும். ஆயா என்ன? ஆ சேச்சி
கேரளால இருந்து வருது. இன்னைக்கு ராத்திரி உங்களோட டிவியில 7 மணிக்கு கேளுக்கு கேட்கிறேன். Nonsense of the stupid of the idiot. English. உன் பேர் என்ன? கேப்ரலா. என்னடா கேக்குறா? கேமராலன்னு சொல்றா பிரபு. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? யோ என் பேரு கேப்ரலா. பேரா ரொம்ப குழப்பறா இல்ல பிரபு? ஆமாடா ஏய் நீ பர்ஃபார்மன்ஸ் பாவி என்ன இப்படி ஒதுக்குறியே? பண்ணுமா? சரி போலாமா? பிரபு இங்க உட்காருங்க என்ன கூப்பிட போயிட்டு வந்துறேன். ஏய் என்ன பிரபு? நீ நானும் ஓடிடலாமா? அடி செருப்பால பண்ணி சார் போலாமா? என்ன கூப்பிட்டாடா? இங்க வாயா. என்ன இது பிரபு நீங்க ஆடும்போது எல்லாமே ஆடுது பிரபு. ஐயா பிரபு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் இவ்வளவு வயசாயும் எப்படி கருன்னு அவருக்கு முடி இருக்கு அப்படின்னா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ராஜஸ்தான் போய் ஒட்டகத்துக்கிட்ட தலையை கொடுத்து அதை நக்க விடுவாங்க. எல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. உங்களை மாதிரி வந்து பார்த்தனா ஒரு சமூக தொண்டரை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். கிரிக்கெட் ஸ்டெம்ப் இருக்காது. ஆமா. அப்ப இவரே வந்து தென்னை மட்டையில பேட் செஞ்சு கொடுத்து ஸ்டெம்ப் அவருக்கு வெட்ட தெரியாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா திரும்பி உட்காந்து முதுகுல 3 கோடு போட்டு இவரே ஸ்டெம்பா இருப்பாருமா. என்னடா? நான் தான் விஜய் டிவில வருவேன். அப்படி ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? ஓமோ ரிலீஸ் ஆன உடனே கீழ கமெண்ட்ல டேய் மிஸ் யூ பாலா மிஸ் யூ குரேஷின்னு ஏண்டா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. அவங்கள மிஸ் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்கடா. எங்க கிட்ட என்ன சொல்றீங்க? எங்க கிட்ட என்ன சொல்றீங்க? வந்து அவனை மிஸ் பண்றேன் இவனை மிஸ் பண்றேன்னு. ஏன் சார் ஏன் எனக்கு மட்டும் ஏன்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நானே என்னென்னவோ பண்றேன். சோயா மாதிரி சும்மாவா நிக்கிறேன்? அறிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. அவரை ஏன்டா அப்படி பண்றீங்க? என்ன குமாரே பயப்படுறியா என்ன? கதிரேஷ் வாழ்ற வழியில நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அந்த பொண்ணு முன்னாடி நம்மள பார்த்து பயந்துட்டான்னு கேட்டா அப்புறம் நமக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? நீ ப்ராப்ளம் ஷாலினி பிரச்சனை தீர்த்து நீ அவையா யாராவே நான் எதுக்கு இருக்கேன்? பேசப்படாத. அவன் பேரு குமாரு, குக்கு குமாரு. சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு முடி சா. டேய் நான் நியூ ஸ்டூடண்ட்ரா, என்ன ரேங்கிங் பண்ணுங்கடா. இங்க வாடா. மிஸ்டர் டீச்சர் என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. டேய் எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்னையே ரேங்கிங் பண்றீங்களா? ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. யார் தெரியுமாடா? நான் சித்தாளா. ட்ரெயின் ஓடும்போது எங்க அப்பா நிப்பார், ட்ரெயின் நிக்கும் போது எங்க அப்பா ஓடுவார். அறிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. பிளாட்ஃபார்ம்ல முறுக்கு வைக்கிறாங்க. டீனாட்ட போட்டோ போட சொல்லுங்க. போடுங்க எனக்கு என்ன. நான் சொன்னல திணையில படுப்பாருன்னு. இல்ல இத வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அழகா அது மேட்ச் ஆற மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? தோங்க நிக்கான கருவாய ஒரிஜினலுங்க இது. நீங்க வர அடுத்த போட்டோ போடலாம். ஓ தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஆடியன்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நைட்டி போடுவார்னு சொன்னப்ப நீங்க நம்பலல்ல. பாவாடை கட்டி போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணாவே எங்க போனீங்க? ஏங்க மணி 3 போது சாப்பாடு டைம் ஆச்சு. ஹனிமூனை பத்தி பேசுறேன். அடுத்த போட்டோ போடு. தொங்குது மேல ஏறி இப்படி படுத்து தொங்குற மாதிரி விடுறீங்களே, எவ்வளவு பெரிய ஒரு தரக்குறைவு தெரியுமா? தயவு செஞ்சு ஹலோ ஆட்டோ கூப்பிடுறேன் பார்க்க மாட்டேன். யோ
நீ ஆட்டோன்னு கூப்பிட்டா நான் ஏன் பார்க்கணும்? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. ஏய் மஞ்சு, மஞ்சுன்னு கூப்பிட்டா பார்க்க மாட்டேன். மஞ்சு கூப்பிட்டா ஏன்டா பார்க்கணும்? நீ மஞ்சு வச்சுக்கிற. அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. ஒரு இன்டர்வியூக்கு போற வேலை கிடைக்கணும். ஒரு நல்ல மோட்டிவேஷன் சார். தோ போறேன் சார். இன்டர்வியூக்கு போற மோட்டிவேஷன். உங்களுக்கு மோட்டிவேஷன். தோ போறேன் சார். இல்ல சார். அப்படியா? பின்னாடி வண்டி எப்படி பாப்பீங்க? இப்படி திரும்பி இப்படி பாப்போம் சார். எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னையா டைட்டில் இப்ப பிரச்சனை? டைட்டில் வேணுமா? குடுக்கல. உங்களுக்கு டைட்டில் வேணும். குறைச்சு போடுவேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. சரி சரி. என் டைட்டில் போனதுக்கே காரணம் நீங்க. மைக் விளக்கம் சொல்லுங்க. தமிழ் சினிமா வச்சுட்டு 10 பேரை கூட்டியாந்து ப்ராப்பர்ட்டி காமெடி. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டியா. ஐயா அவர் ஜட்ஜியா? இப்ப கூட பாருங்க எத்தனை ப்ராப்பர்ட்டியா. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா பாரியா. எவ்வளவு ப்ராப்பர்ட்டியா சண்டாளம். பத்த இங்கேயும் பண்றாரு ஐயா. என்ன பண்ண போறீங்க? உட்காரு போக. புகழ் புகழ் பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். விக்கி சிவாவா? ஐயா வாங்க 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 வாங்க. உள்ள யாரு? எவன்டா அவன் பொம்பளை குளிக்கிற இடத்துல ஏறு ஓட்ட மேல. வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சார் செந்தாமரை சார். செந்தாமரையா? சூப்பரா நடிப்பீங்க சார். நான் பாத்துருக்கேன். இந்த Dress பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. சார் ஜெய்சங்கர் சார். ஐயா இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இது வேறயா? ஏய் கண்ணாடி போட்டவங்களாம் காந்தி ஆக முடியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்றா. ஏட்ட சொல்லு முதவியா இழிக்கிற. என் புருஷன் ரோட்ல நந்து போனா ராஜன் நட. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி. என்ற பாவா மட்டும் ரோட்ல நடந்து போயிடுலு. ராஜாலு நடலு. இதான் ஆட்டோல மிச்சம். புருஷன் பார்த்தானா ராஜ பார்வை. ஆமா என்ற பாவா பார்த்து ராஜ பாருலு. என்ற பாவா என் புருஷன் எனக்கு டெய்லி பொட்டு வைப்பான். ஒரு வீரனோட பொண்டாட்டி அலப்பலாம். என்ற பாவா பாருலு. என் புருஷன் டெய்லி எனக்கு மஞ்சள். எப்படி டெய்லி மஞ்சள் அடிவாங்கி சாப்பிடறான். மரியாதையா கூட்டி போயிரு. இப்ப நீ என்ன சொல்ற நானும் பாக்குறேன். என் புருஷன் டெய்லி எனக்கு பூ வாங்கி கொடுப்பான். என்ன பாக்குறவங்க எல்லாம் நீங்க பாக்க அப்படியே நந்தினி மைனா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க மேடம். சாரி கூட நம்ம கடையில வாங்கினது. ஏண்டா நல்ல நாள் அதுமா அந்த கிளபாடுகள்லாம் ஒண்ணா கூடி இருக்குதுங்க. மாமா இப்படி ஒரு மனைவியை வச்சுட்டு சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.